ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேங்க. ஊர் திருவிழாக்காக தான் கிளம்பிட்டு இருக்குங்க. குடியாத்த சைடு இருக்கிற வேப்பூரில் எங்கள் மாமனாரோட ஊர். ஸோ வந்து மாமனார் ஊர் எங்கள் ஊர் தானுங்க. ஸோ வந்து அந்த கோவிலில் திருவிழா, அதனால் வந்து காலையில் கிளம்பிட்டோம். நாங்கள் மாவிளக்கு போட்டு வீட்லேயே வந்து பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்கோம். அங்கே தாங்க போயிட்டுருக்கோம் நாங்கள் இப்போ. ஸோ வந்து சாமிக்கு வந்து பூ மாலை, புடவை, வெத்தலை பாக்கு, பூப்பழம், வளையெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமிக்கு வரிசை வைக்கிற மாதிரி பெறாத்திட்டு இருந்தனால ஸோ வந்து அதை தாங்க நிறைவேற்றத்துக்காக போயிட்டுருக்கோம். அதை வந்து நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோங்க. வந்து சாமிக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு வரிசை தட்டு மாதிரி ஒரு 5 தட்டு வரிசை வச்சோம். ஸோ வந்து வரிசை தட்டை வச்சு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற சிம்மங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த வலையில் பூப்பழ வெத்தலை பாக்கெலாம் வந்து சிம்மங்களுக்குலாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். நிறைய சிம்மங்களுக்குலாம் வந்தாங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் வலையில் பூப்பழலாம் வச்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. என் பையனுக்காக வேண்டிகிட்டு இருந்தேன், அதை வந்து நிறைவேற்றி வச்சுங்க. நாங்கள் பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 9 பேருக்கு தான் தரலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ வந்து எங்கிட்ட நிறையவே இருந்துச்சு. வளையலெல்லாம் வந்து எல்லாருமே ஆசைப்படுவாங்க இல்லைங்களா, அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து வளையல் வச்சு தரணும்னு நினச்சி எல்லாருக்குமே வளையல் வச்சு கொடுத்துங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பாருங்கள் நான் போட்ட மாவிளக்கு பொங்கல் எல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே கொடுத்துங்க. நாங்கள் என் பையன் எங்கே இருக்கானே தெரில. அவன் அநேகமாக விளையாட போயிருப்பான். என் கையில் தங்கவே இல்லாமல். ஸோ வந்து அவனுக்காக தான் பெறாத்தினே இருந்தோம். அவன் வந்து அங்கே நிற்கவே இல்லை, குழந்தை இல்லைங்களா, அதனால் அங்கங்கே விளையாட போயிட்டான். எல்லா சிவங்களிலும் வந்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மன நிறைவோடு இருந்துச்சு. ஸோ வந்து வீட்டிலே வந்து நாங்கள் வெஜிடபிள் ரைஸு கத்திரிக்காய் செய்தார். எங்கள் மச்சினர் வேண்டிட்டு இருந்தார் வெஜிடபிள் ரைஸு போடுற மாதிரி. ஸோ வந்து அது எங்கள் ஹஸ்பண்டு செஞ்சாங்க. வெஜிடபிள் ரைஸு கத்திரிக்காய் செய்துட்டு எல்லாருக்கும் அன்னதானம் மாதிரி போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் நாங்கள் செய்தோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்தால் பர்ஃபெக்டாக செய்யணும், யாருமே வந்து மனசு நிறைவில்லாமல் குறையாக போகக்கூடாதுன்றது எப்பவுமே எதிர்பார்ப்பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து நான் 2 வளையல் வச்சு தரலான்னு சொன்னேன். நிறைய பேருக்கு தரலாம், 2 வளையல் வச்சு கொடுக்கலன்னா அவர் கைக்கு எத்தனை வளையல் கிடைக்குதோ அத்தனை வளையல் வாரி வச்சாருங்க. ஸோ வந்து அவர் ஆசைப்படுறாரு, சரி அதே மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு இருந்துச்சுங்க. சிம்மங்களுக்குலாம் வளையல் கொடுத்த கையோட அன்னதானம் வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் செய்திருந்தாங்க. ஸோ வந்து அன்னதானம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னதானம் கொடுத்தாங்க, எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. உப்பு காரம் புளிப்புலாம் ரொம்ப சூப்பராக போட்டு செம்மையாக சமைப்பாருங்க எங்கள் ஹஸ்பண்டு. ஸோ வந்து சூப்பராக சமைச்சிருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் திருவிழா பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. அன்னதானம் போடுறதுக்கு பெருசு இல்லைங்க. அன்னதானம் சாப்பாடு போடுற கையோட தண்ணியும் கொடுக்கணுங்க. எப்பவுமே வந்து வெறும் சாப்பாடு வரைக்கும் போட்டு முடிச்சுட்டா அது தண்ணிக்காக கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா. ஸோ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு மட்டும் போட்டுட்டு அமைதியாகிடுவாங்க. ஆனால் அதில் மெயின் தண்ணி. ஸோ வந்து அந்த தண்ணி வந்து கேன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கேன் தண்ணி எல்லாருக்குமே கொடுத்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் கிடையாது, எல்லாருக்குமே நல்லா வாரி வச்சு சாப்பாடு சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. எல்லாருமே ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. மதியம் லஞ்ச் மாதிரி எல்லாருமே. கடைசியாக எல்லாருக்கும் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடுவார். பாருங்களேன், காட்டுறேன். பசி எடுத்துக்கிச்சு போல அவருக்கு. சாப்பிட்னு பாருங்க எங்கள் வீட்டுக்காரர். பாய்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். எங்கள் பையன் பாருங்கள் திருவிழா முடிச்சுட்டு போயிட்டு வெட்டுவான கோயிலுக்கும் போனாங்க. அங்கே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தோம். வெட்டுவான கோவில் தான் இது. சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். நல்லா இருந்துச்சு, அங்கே நல்லா விளையாண்டேன், நல்லா ஓகே பாய், தேங்க்யூ.